எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். பிகாஸ் இது நம்மளோட தேர்ட் வீடியோ இல்லையா. அண்ட் இன்னைக்கு வந்து பாட்டிக்கு லீவ் விட்டுட்டேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான். என்ன டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிடலாம், அதுக்கப்புறம் டிப்ஸுக்கு போகலாம். நம்மளோட இன்ஜினியர்ஸ் முக்கால்வாசி பேர்த்தோட லைஃப்பில் அரியர் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகே, அண்ட் அரியர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ அந்த அரியர் அப்படிங்கிற வார்த்தையை கிளியர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டாந்துருக்கேன். இப்படி எப்படின்னா படிக்கிற டிப்ஸோ இல்லை அப்படி படிங்க இப்படி படிங்க அந்த மாதிரி எந்த டிப்ஸும் கிடையாது. அதுதான் வந்து நம்மளோட சேரன் அகாடமி. ஸோ நம்ம சேரன் அகாடமியில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. பட் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6th to 12th வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க ஃபார் ஆல் பிரான்ச்சஸ். அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஆல் பிரான்ச்சஸ்லேயும் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ தென் நம்ம படித்து முடிச்சு வெளியில் போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணுற பெரிய ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கான எக்ஸ்ட்ரா கிளாஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது போக இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரான்ச் வந்து 3 இடத்துல ஓபன் பண்ணிருக்காங்க, கோயம்புத்தூர், அன்னூர் அண்ட் கருமத்தம்பட்டி. ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க, போய் ஜாயின் பண்ணுங்க, படிங்க. அரியர் இல்ல, அரியர் அப்படிங்கிற வார்த்தையை உங்க லைஃப்ல இருந்து எடுத்துருங்க. இன்னைக்கு என்ன டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? ஈஸியான டிப்ஸ் தான், 3 என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருந்தாலோ இல்லை வெசல்ஸ் வாஷ் பண்ணி வச்சிருந்தாலோ அந்த இடத்துல வந்துட்டு குட்டி குட்டியா ஒரு ஈ வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கிச்சனுக்குள்ள போறவங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல லிக் பண்ணுச்சுனாலோ உட்காந்துச்சுனாலோ வந்து நம்ம அதை இன்டேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் நம்மளோட பாடியில. நம்ம நினைப்போம் இத்துலூண்டி என்னடா பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் நானி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி எப்படி நம்ம கிச்சன்ல இருந்து எடுக்கிறது அப்படிங்கறது பாக்குறது தான் வந்து நம்ம 2 டிப்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் வந்துட்டு ஒரு பாட்டில் ஸ்ப்ரே மாதிரி, பாட்டில் யூஸ் பண்ற ஸ்ப்ரே மாதிரி. அண்ட் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருப்போம். கொசு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூடியூப்ல கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணியிருப்போம், அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வித் இந்த ஈயும் வந்து எப்படி நம்ம அனுப்புறது அப்படிங்கறத பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு டிப்ல வந்து பார்க்க போறோம். அண்ட் தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹேர் கேர். ஸோ ஹேரை வந்து சாஃப்டா எப்படி டெய்லி ஹேர் வாஷ் அப்போ சாஃப்டா எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த 3 டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். டிப்ஸ்குள்ள போலாமா? அண்ட் எஸ், இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம காஞ்சு போன லெமன் இருக்கு இல்லையா, புளிஞ்சிட்டு வேஸ்டா வச்சிருப்போம்ல, அந்த லெமன் எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையா இருக்கணும், பாருங்க ப்ரெஸ் பண்ண கூட முடியல. ஸோ ட்ரையா இருக்கணும். அண்ட் ட்ரையா இருந்தாலும் பரவாயில்ல, அண்ட் ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்ல, லைக் மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் கிராம்பு யூஸ் பண்ணுவோம்ல குக்கிங்க்கு, அந்த கிராம்பு எடுத்துக்கணும். ஒரு நைஃப் அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில், நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ண ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம், மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டாக வந்து லெமன் அண்ட் கிராம்பு வந்து சர்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டிலோட இந்த மேலே பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? வாட்டர் பாட்டில இதை வந்து தனியா வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பாட்டில வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ண போறோம். போதும். தென் வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க இந்த லெமனை வந்து லெமன் அண்ட் கிராம்பை வந்து உள்ள போட போறோம். அண்ட் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ற லெமன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கிட்டா வந்து ரொம்ப நல்லது. இந்த லெமன் போட்டுட்டோம், இது போட்டோம், இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல்ல தான் வந்து ஈயெல்லாம் போகும். இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பாலித்தீன் ஷீட் ஆர் ஒரு கோன் வச்சு கவர் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். ஓகே, இந்த பாலித்தீன் கவரை தான் எடுத்து நம்ம இது மேலே பேஸ்ட் பண்ணி சுற்றி வந்து செலோ டேப் வச்சு கவர் பண்ண போகிறோம். இது சுற்றி செலோ டேப் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வாட்டர் பாட்டில் வந்து நம்ம இப்போ ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டோம். கொஞ்சம் கூட வந்து ஏர் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இப்போது இந்த ஸ்மெல் ஓடர் வெளியில் போகிறதுக்காக மட்டும் மேலே ஒரு ஹோல்ஸ் போட்டு விட போகிறோம்.
பாருங்கள், அந்த ஓடர் வெளியில் போனால் தான் வந்து நம்மளோட அந்த ஈக்கு கொசுக்கெல்லாம் வந்து ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் தான் வந்து அவங்கள ரெப்பலண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுது. தென் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து மேலே ஹோல்ஸ் போட்டுட்டோம். ஹோல்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு எங்கே வந்து ஈயோட தொல்லை அதிகமாக இருக்கும், ஐ மீன் அந்த குட்டி குட்டி ஈ இருக்கும் தெரியுமா, கண்ணுக்கு முன்னாடியே பறந்து டிஸ்டர்ப் பண்ணும், அந்த ஈயோட தொல்லை எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து வச்சுட்டு ரிசல்ட் எப்படின்னு வந்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கே வந்து இன்னொரு டிப்பும் வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வந்து இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, ஜிஞ்சர் ஸ்ப்ரே பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதுவும் வந்து நமக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்க இடத்துலலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டா அது வந்து போயிடும். ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, ஜிஞ்சர் வந்து ஒரு இவ்வளோ சைஸுக்கு வந்து கட் பண்ணி தட்டி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் உரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தட்டிக்கோங்க. ஐ மீன் தட்டி இல்லைன்னா மிக்ஸி யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. ஃபர்ஸ்ட் அந்த வாட்டரை வந்து ஃபர்ஸ்ட் கொதிக்கணும். கொதிச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜிஞ்சர் வந்து உள்ள போட போறோம். ஜிஞ்சர் போட்டதுக்கு அப்புறம் அது வந்து திரும்ப ஒரு 2 கப் தண்ணி விட்டோம்னா 1 கப் ஆற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு அதை ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாட்டில் ஸ்ப்ரேல எடுத்து ஊத்திட்டு திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரேவா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈ தொந்தரவு இருக்க இடத்துல எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க, அது வந்து ஈஸியா கிளியர் ஆயிடும். அண்ட் நம்மளோட அடுத்த டிப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேர் கேர் ரொட்டீன் தானே உங்களுக்கு சொன்னேன், ஹேர் கேர் ரொட்டீன் தானே சொன்னேன் இல்லையா. ஹேர் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கத்தாழை இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கத்தாழை எடுத்துக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், இப்போ புரியும். கத்தாழை எடுத்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ரொம்ப மைல்டான ஷாம்பு எடுத்துக்கிட்டா வந்து ரொம்ப நல்லது. யூ கேன் யூஸ் அ பேபி ஷாம்பு ஆல்சோ. அண்ட் இப்போ வந்து அந்த கத்தாழை எடுத்து ஷாம்பு வச்சு எப்படி வந்து ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கத்தாழை வந்து ஃப்ரெஷ் கத்தாழை வந்து எடுத்துட்டோம். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுன்னா மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து இதில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் வந்து ரெண்டையும் சேர்த்து வந்து இப்படி பிரேக் பண்ணி விடணும். நீங்கள் இந்த ஹேர் கேர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு ஸ்கேல்ப்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிங்க. இதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா. எஸ், நம்ம வந்து கன்சிஸ்டன்சி வந்து அட்டைன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த ஜெல்ல வீக்லி 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான ஒன்று, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இது குளிக்கணும். ஸோ ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், நம்மளோட 3 டிப்ஸும் வந்து முடிஞ்சுது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் சொல்லுங்க. அண்ட் 3 டிப்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறதுக்கும் சரி, நம்மளோட லைஃப்க்கும் சரி, நம்மளோட ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கும் ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும்.